ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரப்போற கில்ட்டோட எல்லா ரிவார்ட்ஸோட 3D லுக்ஸுமே வந்துச்சு. ஸோ அதெல்லாத்த பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஆக்சுவலி இதுல வந்து மேல் அவுட்ஃபிட் மட்டும்தான் காட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் இப்படி இருக்கு. இதுல வந்து மொத்தம் 2 கலர், ஒரு ஃபார்மும் ஒரு கலரு. கிரீன் வந்து ஒரு ஃபார்மு, பர்பிள் வந்து ஒரு ஃபார்மு. பட் ஆனால் அந்த கிரீன் வந்து இதுல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிளாக் மாதிரி இருக்கு. டார்க் கிரீன் வித் பிளாக் கலந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஓவரால் அவுட்ஃபிட் காட்டியிருக்காங்க. இது ஒரு ஃபார்மு, அந்த கிரீன் கலர் ஃபார்மு. பட் வந்து இதுல செகண்ட் ஃபார்ம் மாத்துறதுக்கு ஒரு அனிமேஷன் இருக்கு. இதோ இந்த மாதிரி தான் இருக்கு. பர்பிள் கலர்ல வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா அவுட்ஃபிட் வந்து மாறுற மாதிரி இருக்கு. இங்க என்ன கேட்டா பர்பிள் ஃபார்மா கிரீன் கலர்னா பர்பிள் தான். இதுல பர்பிள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரைட் சைட்ல வந்து டேட்டூ மாதிரி பர்பிள் கலர்ல இருக்க மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. அந்த கிரீன் கலர்ல வந்து நார்மலா இருந்துச்சு. இது கை ஃபுல்லாவே அந்த பர்பிள் கலர் வருது. பர்பிள் வித் பிளாக் கலர் மாதிரி. ஓகே, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து லெவல் 1 ஹனி பேஜர். ஹனி பேஜர் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு, பட் ஸ்கின் என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே லெவல் 3. அதுக்கப்புறம் இது ஃபைனல் ஃபார்ம். ஃபுல்லாவே இது நல்லா இருக்கு. கன்னு சீரியஸ்லி செம்மையா இருக்கு. ஃபைனல் ஃபார்ம்லாம் வர மாதிரி. அதுக்கப்புறம் இது இன்ஸ்பெக்ட் அமௌண்ட் ஏதோ கொடி வர மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி எலிமினேஷன் ப்ராட்காஸ்டும் இப்படிதான் இருக்கும். ஓகே, இன்ஸ்பெக்ட் அமௌண்ட் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோ எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் தான் இதுல வெரி செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் லூட் ரேட்டும் செம்மையா இருக்கு. இந்த மாதிரி செத்து போயிட்டதுக்கு அப்புறம் அந்த இது இடத்துல நேடு போட்டா அனிமேஷன் உள்ள அதுவுமே செம்மையா இருக்கு. கிளைடரு நல்லா இருக்கு. ஓகே, பேக் வந்து கியூட், கோஸ்ட் எல்லாம் எட்டி பாக்குற மாதிரி நல்லா இருக்கு. ஓவரால் இந்த அவுட்ஃபிட் இப்படிதான் இருக்கு. இதோட ஃபீமேல் வெர்ஷன் வந்து அவங்க வீடியோல கொடுக்கல. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வேற வீடியோல போட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம வீடியோல போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு கஸ்டம் பேக் வரப்போகுது. நாளைக்கு தான் நம்மளோட புது கில் ஸ்பின்னும் வரப்போகுது. ஸோ வந்து மினி ஜிம்மோ முழு ஜிம்மோ மாத்தாம இருந்தா மாத்திருங்க. அதுக்கப்புறம் அந்த வவுச்சர் வாங்காம இருந்தா வாங்கிருங்க. ஸோ மறக்காம எல்லாத்தையும் பண்ணி வச்சிருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறம் 2 அப்கிரேடபிள் M4 வரப்போதில்ல, அதுவுமே கம்மி யூஸ் எப்படி இருக்கிறது வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 1.2 பத்தி எல்லாம் தெரியணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது இல்லாம ESP வச்ச மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே தனி பிளேலிஸ்டா இருக்கு. வாவ் மேட்சுக்கு நல்ல ட்ரைனிங் மோட்ஸும் தனி பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு கில்ட் ஸ்பின் வீடியோ வந்துடும். ஸோ ஸ்பின் வீடியோஸும் தனியா வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஸோ லைக் பண்ணாம தான் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டிர்